ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் எஸ்டே நம்மளுடைய சப்போர்ட்டர் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி ஐஓடிக்கு ப்ராஜெக்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பார்க்கலாம். ப்ளஸ் என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஆப்ஷனும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஐஓடி ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோடோட கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம ட்ரஸ்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட்லையும் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால தான் நானும் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபர்தராக ஏதோ பே பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிச்சுன்னா ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் தட். நீங்கள் பே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பே பண்ணாமலே எப்படி நம்ம ஃப்ரீயாக ரிசோர்ஸஸ் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி சூப்பர் ஃப்ரீ வெப்சைட் சொல்கிறேன். இதே தான் நேற்றுக்கு நான் பிபிஏ ப்ராஜெக்ட்டுக்கும் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐஓடினா என்னங்கிற இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஐஓடி ப்ராஜெக்ட்னு சொல்லி 20 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த 20 ப்ராஜெக்ட்டில் இவங்க ஒரு சோர்ஸ் கோட் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அந்த சோர்ஸ் கோட் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணாலும் நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது என்ன இன்க்ளூட் பண்ணுறது தெரியல, அதுக்கான ஐடியா வேணாலும் அதுக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஐடியா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சூப்பரான வெப்சைட் பற்றி சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐஓடியோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே ஒரு பிக்சரோட ஈஸியாக புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஏர் பொல்யூஷன் மானிட்டரிங் சிஸ்டம் யூசிங் ஐஓடி. இங்கே சோர்ஸ் கோடுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணால் நீங்கள் காசு கட்டணும் அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்பட வேணாம். நான் இப்போ டேரெக்டாக கிளிக் பண்ணுறேன். ட்ரஸ்டபிளான வெப்சைட்டுக்கு தான் போகுது. நிறைய டெவலப்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். GitHub ரொம்பவே ஃபேமஸ். இது வந்துட்டு இதில் அப்லோட் பண்ணுற எல்லா கோடுமே டெவலப்பர்ஸ் அக்ரி பண்ணி ஓப்பன் சோர்ஸை எல்லாருக்கும் வேர்ல்டு வைல்டாக போகணுங்கிறனால தான் இதில் அப்லோட் பண்ணுவாங்க. இது யாருடைய கோடு வேணாலும் அவங்க பர்மிஷன் கொடுத்துருந்தா, இந்த மாதிரி ஓப்பனாக பப்ளிக்காக தெரிஞ்சிருந்தா யாரோட கோடு வேணாலும், அதாவது ரெப்பாசிட்ரின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் ஃபோர்க் பண்ணி உங்களோட லோக்கலில் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபோல்டர் போட்டு தான் இருக்குது. ரீட் மீ, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீட் மீனா ஒன்றும் இல்லை, ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதோட கம்ப்ளீட் கைடு வேணும்னா அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட்டுக்கு போக சொல்கிறாங்க. பட் மோஸ்ட்லி இதெல்லாம் புரிகிற மாதிரி தான் இருக்கும். கீழே ப்ரோட்டோடைப் பில்டிங் எப்படி இருக்குது, டேட்டா விஷுவலைசேஷன் பார்ட் என்னென்னு ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்க, இல்லை எரர் வருதுனாலுமே அதையும் நீங்கள் கூகுள் பண்ணி எடுத்துக்கலாம். கூகுளில் நிறைய அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் கூகுளில் வரலினாலுமே அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணுங்கிறதும் இதிலே சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி தான் வெதர் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் யூஸிங் ஐஓடிலாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த டாப்பிக்லாம் வந்துட்டு ஆல்ரெடி உங்களோட கிளாஸ்மேட்ஸ் எடுத்துட்டாங்க, இல்லை இது உங்களுக்கு கொஞ்சம் பழைய டாபிக் மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நியூ டாபிக் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். இது வந்துட்டு ஃப்ளட் டிடெக்ஷன் சிஸ்டம். இப்போ ரீசெண்டாக கூட புயல் வந்துச்சுல, அதுக்கு கூட நீங்கள் ரியல் டைமாக அது பண்ணுற மாதிரி உங்களோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஐடியாஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் கேஸ் லீக்கேஜ் டிடெக்ஷன், இது ரியல் டைமாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஹோம் ஆட்டோமேஷன் ஆல்ரெடி நம்ம மோஸ்ட் ஆஃப் தி ஹவுசஸில் இப்போ வந்துருச்சு. லிக்விட் லெவல் மானிட்டரிங், ஸ்மார்ட் கராஜ் டோர் யூஸிங் ஐஓடி, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் கோட் இருந்துச்சுன்னா கீழே சோர்ஸ் கோட்னு போட்டு அவங்களே ஹைப்பர் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் ரெகனைசேஷன் அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறத நம்ம ஸ்மார்ட் ஃபோனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் கிராடில், இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இதுவுமே அகெயின் ட்ரஸ்டபிள் தான் போகுது. உங்களுடைய ஆத்தர் யாருங்கிறதும் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். கீழே சைடில் பார்த்தீங்கன்னா அபவுட் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரீட் மீயும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாம்பிள் ஃபைல்ஸ், ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. எப்படி ரன் பண்ணணும் இவரே சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஈஸி தான். ஈஸி ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாமே இதிலே கவர் பண்ணிட்டாங்க. பில்டுங்கிற போது அதுக்கு நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், எந்த டைரக்டரியில் பில்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் ஆர் டூல் யூஸ் பண்ணணுங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேரியஸ் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ரோபோட்டிக் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலில் ப்ராஜெக்ட் வித் கோட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதிலே ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. சிலதுக்குலாம் உங்களுக்கு சோர்ஸ் கோடுக்கான லிங்க் அட்டாச் ஆகலை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்களே GitHubல போய்ட்டு அந்த டாபிக் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அஃபிஷியலாக GitHubல இருக்கிற ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் தான் காமிக்கிறேன். மொத்தம் 27 பப்ளிக் ரெப்பாசிட்ரி இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் GitHubல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு எந்த கூட உங்களுக்கு ஓகேவாக தோணுது, புரிகிற மாதிரி இருக்கோ அதை நீங்கள் ஃபோர்க் பண்ணி க்ளோன் பண்ணி லோக்கலில் ரன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். Git அண்ட் GitHubக்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆத்தரோட பேர் இது ஸ்லாஷ் போட்டு தான் வரும். ஹோம் F5ன்னு சொல்லி ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் ஆப்பை ஃப்ளட்டர் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறதும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். மெயின் லாங்குவேஜ் என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்கிறதும் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. டாட்னு இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்துக்கும். கீழே பார்த்தீங்கன்னா C++ யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஐஓடியில் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஃபுல்லி இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஐஓடி ஸ்பாட்
ஆத்தரை நீங்கள் வேணுனாலும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் லிங்க்டின்ல போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கிறதும் உங்களுக்கு ஃபர்தராக தெரிய வரும். டீட்டெயில்டாக எல்லாமே தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ரீட்மீயும் இருக்குது. ரீட்மீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெப்பாசிட்ரியோடைய ஓவர்வியூ என்ன அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஃப்ரீ ரிசோர்ஸஸாக இருந்தால் மட்டும் அந்த ரெப்பாசிட்ரியை நீங்கள் க்ளோன் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி கிட்ஹப்பில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸ்கிரிப்டுக்கெலாம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தங்கிற மாதிரி ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்ப்ளேட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கைட்லைன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருந்தால் அதோடைய ஸ்டெப் எப்படி இருக்கணும், அதாவது கான்ட்ரிபியூட்னா அவங்களோட கோடுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஃபர்தராக ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை ஏதாச்சும் ஆட் ஆன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுங்கிற மாதிரியும் ஸ்டெப்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு நார்மலாக க்ளோன் பண்ணி ரன் பண்ணால் போதும்னா வேறு ஏதாச்சும் ரெப்போசிட்டரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஐஓடி ப்ராஜெக்ட் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ்னு இருக்குது. இதுலேயே நீங்கள் தனித்தனியாக ஃபோர்க் பண்ணி படிச்சுக்கலாம். கீழே வந்துட்டு ஆத்தர் நேம் என்னங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எப்படி இந்த ரெப்போக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபோர்க் பண்ணி க்ளோன் பண்ணிக்கோங்க. க்ளோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட லோக்கல் இதிலேருந்து நீங்கள் இதை ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்டர்நெட் கனெக்ஷனில் கண்டிப்பாக வேணும். லேப்டாப் தான் இதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து பண்ணால் கோட் ரன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு லாங்குவேஜும் உங்களுக்கு ஆப்டாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் C++ தான் இருக்குது. இது R ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. இது PHP பேஸ் பண்ணி இருக்குது. இதோட ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறதும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ப்ளூ கலரில் இருக்குது. இது C++க்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கோடையும் நீங்கள் ஃபோர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி தனியாக உங்களோட பிரான்ச் கீழே தான் ஃபோர்க் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஈஸி ப்ராசஸாக தான் இருக்கும். டவுட்னாலுமே நீங்கள் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ஐஓடி ப்ராஜெக்ட் ஐடியாஸ் அண்ட் டாபிக். வெறும் ஐடியாஸ் அண்ட் டாபிக் மட்டும்தான். ஸோ ட்ரெண்டிங் டாபிக்ஸ்லாம் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த டாபிக் பார்த்துக்கிட்டீங்க, இப்போ உங்களுக்கு அதுக்கான சோர்ஸ் கோட் வேணும், இல்லை எப்படி பண்ணுறதுனே தெரியலனா அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தால அந்த மாதிரி தான். இதில் வந்துட்டு ஆல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைட்டில்ஸ் மட்டும் வேணால் நீங்கள் இதுலேருந்து பார்த்துக்கலாம். லைக் டோர்பெல் எப்படி பண்ணுது, அதே மாதிரி இன்ஃபியூஷன் பம்ப் எப்படி ஆகுது, கோவிட் டெஸ்டிங், டிஸ்டன்சிங் அண்ட் மானிட்டரிங், டிடெக்ஷன் எப்படி பண்ணலாம், ரோபோட்டு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டாபிக் சூஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன வெப்சைட்டில் நம்ம எப்படி சர்ச் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் வந்திருக்கிறது ChatGPT 3.5 உங்களுக்கு ஃப்ரீ தான். இதில் நீங்கள் என்ன டாபிக் கொடுத்து அதுக்கான சோர்ஸ் கோட் அலாங் வித் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் சோர்ஸ் கோடு கொடுத்துரும். ப்ளஸ் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்காக ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன், பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி எதுனாலும் ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணால் அதுவும் இதே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். எஸ்னா BBA ப்ராஜெக்ட்க்கு ஃபுல் எக்ஸாம்பிளோட ஒரு ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுத்து எப்படி அது டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். வேணா எஸ்டே வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்கள். ப்ராஜெக்ட் வித் கோட் பிளேலிஸ்ட்லேயும் BBA ப்ராஜெக்டோடைய வீடியோ இருக்கும். இப்போ நான் இங்கே என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன்னா டீட்டெயில்டு சோர்ஸ் கோட் வித் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் IoT ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்னு சொல்லி நான் ஒரு டைட்டில் சூஸ் பண்ணி அதில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கு. ப்ராஜெக்ட் அவுட்லைன் எப்படி இருக்கும், என்ன சென்சார் யூஸ் பண்ணணும், சேஃப்டி ஃபீச்சர்ஸில் எப்படி இருக்குது, என்ன ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணலாம், இமேஜ் கேப்சரிங்கில் எப்படி இருக்குங்கிற மாதிரி அலாம் சிஸ்டமோட கொடுத்து கோடும் இதே கொடுத்துருச்சு. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு C++ல வேணும், ஜாவாவில் வேணும், பைத்தானில் வேணும்னா அதில் எனக்கு கொடுன்னு கேட்டாலுமே கண்டிப்பாக கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி இங்கே மெசேஜ் ChatGPTன்னு கீழே இருக்குல்ல அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் திஸ் கோட்னு போட்டாலுமே உங்களுக்கு புரிகிற மாதிரி அதை சொல்லும். இப்போ ஸ்டார்டிங்கில் நான் கேட்டதுக்கு ரோபோட் பேஸ்னு சொல்லி அதுக்கு நம்ம என்ன சூஸ் பண்ணுங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கு. சென்சாருக்கு என்ன பண்ணுங்கிறத சொல்லியிருக்கு. சேஃப்டி ஃபீச்சர்ஸ், பவர் சப்ளைக்கு நம்ம என்ன எடுக்கணும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன இதில் சூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான். பிகாஸ் அது கொஞ்சம் சிம்பிளாக புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ டேட்டா சயின்ஸில் பாப்புலராக இருக்கிறது. IoT பிளாட்ஃபார்ம் என்ன சூஸ் பண்ணிக்கலாம், இமேஜ் கேப்சரிங், வயர்லெஸ் கம்யூனிகேஷன், பேனிக் பட்டன் ஹேண்ட்லிங், நம்ம அதுக்கெலாம் என்ன பண்ணுங்கிற மாதிரி கொடுத்து கோட் எக்ஸ்ப்ளனேஷன் அது கமெண்ட் போட்டே கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் இதுக்காக ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணனாலும் இங்கே ப்ராம்ப்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி கிவ் ட்ரெண்டிங் IoT ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் டைட்டில்ங்கிற மாதிரி உங்களுக்கு இதில் ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அனலைஸ் பண்ணி ட்ரெண்டிங் ப்ராஜெக்டாக ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரையும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதில் நமக்கு ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மானிட்டரிங், நெக்ஸ்ட்டு ஹெல்த் கேர் வியரபிள் ப்ராடக்ட்ஸு, ஹோம் ஆட்டோமேஷன் வித் வாய்ஸ் ரெகனைசேஷன், இண்டஸ்ட்ரியல் மெயின்டெனன்ஸ், டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல் மானிட்டரிங், ஸ்மார்ட் சிட்டி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இப்போ இதுலேருந்து நீங்கள் ஒரு டாபிக்
கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். வீடியோவில் காமிச்ச ப்ராஜெக்ட் வெப்சைட்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். வீடியோ டைட்டில் கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி மோர்னு இருக்கும். அதில் கொடுத்துருப்பேன். சாட் ஜிபிடி வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போய்ட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க.